வீடியோல நம்ம வந்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில கோல்ட்ராஷ் லாவை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லாம்டா எம் நாட் அப்படின்றது லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். லாம்டா எம்னு போட்டால் அது என்ன பண்ணா மோலார் கண்டக்டிவிட்டி. மோலார் கண்டக்டிவிட்டின்றது என்னது? ஒரு சொல்யூஷன்ல கண்டிப்பா 1 மோல் சப்ஸ்டன்ஸ் நமக்கு வந்து இருந்தே ஆகணும். ஓகேவா? அதான் நமக்கு என்ன பண்ணா அதோட கண்டக்டிவிட்டி தான் நம்ம என்ன சொல்றோம், மோலார் கண்டக்டிவிட்டின்னு சொல்றோம். ஓகே, அப்ப இந்த மோலார் கண்டக்டிவிட்டி நம்ம என்ன பார்த்தோம், நம்ம வாட்டரை ஆட் பண்ண அதாவது டைல்யூட் பண்ண அந்த லாம்டா எம் வேல்யூ வந்து அதிகமாயிட்டே போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கிறேன், ஒரு பீக்கர் வந்து நான் என்ன பண்றேன், ஒரு NaCl வந்து சால்ட் வந்து நான் வந்து டிசால்வ் பண்ணியிருக்கிறேன். எவ்வளவு சால்ட் டிசால்வ் பண்ணியிருக்கிறேன்? 1 மோல் சோடியம் குளோரைடு வந்து நான் வந்து டிசால்வ் பண்ணியிருக்கேன்னு வச்சுப்போம். ஓகேவா? அப்போ 1 மோல் சோடியம் குளோரைடு நான் டிசால்வ் பண்ணும்போது ஒரு கண்டக்டிவிட்டி வந்து நமக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும். அதுல அயான்ஸ் வந்து இருக்குது, Na+ and Cl- அயன் வந்து இருக்குது. அந்த அயான்ஸை பேஸ் பண்ணி கண்டக்டிவிட்டி வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அந்த கரண்ட் வந்து நமக்கு வந்து கேரி அவுட் பண்ணும் இல்லையா? அப்போ ஒரு கண்டக்டிவிட்டி வந்து கிடைக்குது. அப்போ நான் என்ன பண்றேன், 1 மோல்ன்றது என்ன அர்த்தம்? 1 மோல் சப்ஸ்டன்ஸ் நான் 1 லிட்டர் வந்து எடுத்துக்கிறேன். நீங்க அடிஷனலா இன்னொரு 1 லிட்டர் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா கண்டக்டிவிட்டி வந்து அதிகமாகுது. 2 லிட்டர் ஆட் பண்ணும்போது இன்னும் அதிகமாகுது. 3 லிட்டர் அதிகமாகும்போது இன்னும் அதிகமாகுது. ஒரு 10 லிட்டர் ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. அப்படி நீங்க எந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிட்டே இருக்கிறீங்களோ, அதாவது அந்த சொல்யூஷன் நீங்க எந்த அளவுக்கு டைல்யூட் பண்ணிட்டே இருக்கிறீங்களோ அதோட கண்டக்டிவிட்டி நமக்கு வந்து அதிகமாயிட்டே போகுது. மோலார் கண்டக்டிவிட்டி அதிகமாயிட்டே போகுது. அப்போ வாட் இஸ் த மேக்ஸிமம்? அப்போ வாட் இஸ் த மேக்ஸிமம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி. அப்போ அந்த லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு கிராஃப் ஒன்று டிரா பண்ணுவோம். அதில் வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஜீரோல போய் எங்க டச் பண்ணுதோ அதான் நமக்கு என்னன்னு பார்த்தோம், மோலார் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி சொல்றோம் இல்லையா? இப்போ கோல்ட்ராஷ்ன்ற வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷார்ட்கட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்காரு. கோல்ட்ராஷ் KOHLRAUSCH, அந்த நேமே டிஃப்ரெண்டா தான் இருக்கு இல்லையா? கோல்ட்ராஷ்ன்ற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் வந்து கண்டுபிடிக்கிறாரு. இந்த மாதிரி வந்து லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் CaCl2 வந்து நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது நமக்கு வந்து எப்படி நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா லாம்டா எம் நாட் வந்து Ca2+ வந்து நமக்கு வந்து மாறும். பிளஸ் வந்து நமக்கு என்ன லாம்டா நாட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா Cl- வந்து நமக்கு வந்து மாறும். கரெக்ட்? இங்க 2 குளோரின் இருக்கனால நமக்கு வந்து இங்க வந்து 2 வந்து இருக்குது. இப்போ இந்த கால்சியம் அயனோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டியும் இந்த குளோரினோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி நம்ம ஆட் பண்ணா அந்த கால்சியம் குளோரைடுக்கான லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி வந்து கிடைக்கும் வந்து சொல்றாரு. இது வந்து புதுசா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. இப்போ கால்சியம் 2+ நமக்கு வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? கால்சியம் 2+ நமக்கு இருக்கும்போது 119 வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து சீமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் மோல் ஸ்கொயர் வந்து நமக்கு வந்து வரும். ஓகேவா? மோல் பர் லிட்டர் வந்து வரும். சீமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் மோல் பர் லிட்டர் நமக்கு வந்து ஒரு யூனிட் வந்து நீங்க பாத்துங்க. குளோரினுக்கு நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2 × 76.3 வந்து நமக்கு வந்து வரும். இஸ் இட் கரெக்ட்? அப்போ ரெண்டையும் நம்ம வந்து ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 119.0 பிளஸ் 2 என்ன வரும்? 152 இல்லையா? 152 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து 6 வந்து வருது. அப்போ இந்த ரெண்டையும் நமக்கு வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 271.6 வந்து கிடைக்குது. ஜெனரலாக வந்து பார்த்தீங்கன்னா மோலார் கண்டக்டிவிட்டி வந்து யூனிட் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து நமக்கு வந்து இருக்கும். சீமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர். இங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டிவிட்டி வந்து எதில் கொடுத்துருக்காங்க பார்க்கணும். சீமன் சென்டிமீட்டர்ல கொடுத்தாங்கன்னா சீமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து போடணும். இல்ல சீமன் மீட்டர் ஸ்கொயர் வந்து கொடுத்தாங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் வந்து போடணும். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன சீமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் மோல் பவர் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா -1 வந்து வரும். இது வந்து மோல் பர் லிட்டர் வந்து நமக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ யூனிட் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு வந்து யூனிட் நீங்க பாத்துங்க. ஓகேவா? அப்போ கோல்ட்ராஷ்ல என்ன சொல்றாங்க, அதோட இண்டிவிஜுவல் அயனோட மோலார் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி நம்ம ஆட் பண்ணா அந்த மாலிகுலோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும்னு சொல்றாங்க. இதே மாதிரி நமக்கு என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா லாம்டா நாட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா MgSO4 மெக்னீசியம் சல்ஃபேட் நமக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? மெக்னீசியம் சல்ஃபேட் நமக்கு எப்படி டிசோசியேட் ஆகும்? லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் 2+ பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் SO4 2- வந்து நமக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டையும் நமக்கு ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? மெக்னீசியம் 2+க்கு 106.0 வந்து கொடுத்துருக்காங்க. பிளஸ் நமக்கு என்ன வந்து 160.0 வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல கொடுத்துருவாங்க இந்த வேல்யூ. இந்த வேல்யூ நீங்க வந்து மெமரி பண்ணணும் அவசியம் கிடையாது. இங்க விட்டு ரெண்டையும் ஆட் பண்ணணும் நமக்கு கிடைக்குது 266.0. இதோட யூனிட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சீமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் மோல் பவர் நமக்கு என்ன -1 வந்து நமக்கு வந்து வரும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி கண்டுபிடிக்கிறதுனா ஒரு மெத்தட். இது வந்து நமக்கு வந்து ஒரு ரொம்ப சிம்பிள் தான். அந்த அயான்ஸோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி வந்து கொடுத்துருவாங்க. நம்ம வந்து அந்த மாலிகுலுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க நீங்க மெயினா ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க நோட் பண்ணிக்கணும். இங்க 2 குளோரின் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து 2ஆல வந்து நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஜஸ்ட் குளோரின் அயனோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி மட்டும் சப்ஸ்டிட் பண்ணா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைக்காது. அந்த 2வையும் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது மட்டும் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட். அதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் நமக்கு வந்து ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து ஈஸியா வந்து பண்ணிடலாம்.